ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கவுன்சிலிங்காக எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்க. உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் அதிகமாக இருந்தாலும் எல்லாருக்கும் கவுன்சிலிங் கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செகண்ட் ஒரு ஆப்ஷன்னா செல்ஃப் ஃபினான்சிங்கான காலேஜ் லிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங்கில் வருது அண்ட் எத்தனை கோர்சஸ் கவுன்சிலிங்கில் வருது அண்ட் இன்னும் முக்கியமான ஹாப்பியான நியூஸ். ஸோ 4 கோர்சஸ் மட்டும்தான் செல்ஃப் ஃபினான்சிங்கான கவுன்சிலிங்கில் வரும். பட் எக்ஸ்ட்ராவும் ஒரு சில கோர்சஸ் ஆட் ஆகுது. ஸோ அது என்னன்னு சொல்லி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு தனியார் காலேஜ் கிடைக்கும், ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஒரு பர்டிகுலரா இந்த காலேஜ் இந்த கோர்சஸ் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைப்பாங்க. பட் நிறைய காலேஜஸ் கவுன்சிலிங்கா வருது, நிறைய கோர்சஸ் வருது. ஸோ அதனால வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். அண்ட் நம்மளுடைய சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்தளவு டோட்டல் 19 கோர்சஸ் இருக்கு. இந்த 19 கோர்சஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் வருது இதை பத்தி நான் லிஸ்டா வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எஸ்எஃப் காலேஜஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேராமெடிக்கல் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் தான் பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தளவு 233 காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்க என்ன காலேஜஸ்னாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். செகண்ட் பெஸ்டான கோர்சஸ் பிஃபார்ம் கோர்சஸ். இந்த கோர்சஸ் பொறுத்தளவு கவுன்சிலிங்ல டோட்டல் 92 காலேஜஸ் வருது. அண்ட் தேர்ட் பெஸ்டான கோர்சஸ் பிபிடிஸ். இந்த கோர்சஸ் நீங்க படிக்கிறதுனால பிசியோதெரபிஸ்ட் ஆகலாம். அண்ட் இந்த கோர்சஸ் மட்டுமே கவுன்சிலிங் டைம்ல 51 காலேஜஸ் வருது. ஃபோர்த் ஒன் பேச்சுலர் இன் அக்குபேஷனல் தெரபிஸ்ட். ஸோ இந்த கோர்சஸ்க்கு டோட்டல் 9 காலேஜஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, ஸோ எப்பவுமே கவுன்சிலிங் டைம்ல 4 கோர்சஸ் மட்டும்தான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த 4 கோர்சஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கு அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். பட் அதையும் தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஒரு சில கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் ஒரு சில காலேஜ்ல கொடுக்குறாங்க. இப்ப நம்ம பாக்குறது லாஸ்ட் இயர்ல கொடுத்த லிஸ்ட் தான் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் கவர்மெண்ட் கோட்டா கீழே வரக்கூடிய செல்ஃப் பினான்சிங் காலேஜ்ல சென்ட் ஜான் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் வெள்ளூர். ஸோ இந்த காலேஜ்ல பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோகிராபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த 3 கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இது ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த இயர் இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில கோர்சஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமே சொல்லலாம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட்கான கவுன்சிலிங் முடிஞ்சதுமே அடுத்ததான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் செலக்ட் பண்றதுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அண்ட் எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு ஸோ உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் ஸோ 160 கீழே இருக்கும்போது எல்லாருமே ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தளவு உங்களோட மார்க் எவ்வளோ இருந்தாலும் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட்லையும் செலக்ட் பண்ணுவாங்க அண்ட் செகண்ட் ரவுண்டும் செல்ஃப் ஃபினான்சிங் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும், தேர்ட் ரவுண்ட்லையும் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால என்னுடைய மார்க் 140 130 தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமான்னு சொல்லி யாருமே கவலையப்பட வேணாம். அண்ட் எக்ஸ்ட்ராவா உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் இன்னும் கம்மியா 110 கீழே இருந்தாலும் ஸோ 110 120 இந்த ரேஞ்சில் இருந்தாலுமே உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கான சீட் கிடைக்கும். பிகாஸ் செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்தளவு உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கட் ஆஃப் ரேஞ்ச் கம்மியா இருக்குன்னு யாருமே கவலைப்பட வேணாம். ஸோ உங்களை உங்க மார்க் எவ்வளோ இருந்தாலும், அதாவது கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் வரைக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள கவுன்சிலிங்கை பற்றி அப்டேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.